வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. யாருமே எதிர்பார்க்காத தகவல் ஒன்று வந்திருக்குங்க. அதிரடியாக மீண்டும் அதிமுக இணைஞ்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சு உடனே எனக்கு கட்சியில் இந்த பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்குதான் தகவல் வந்திருக்குங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. யார் யார் கட்சியில் மீண்டும் அதிமுகவில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, அதிமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருச்சுங்க. ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் நம்ம ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அம்மா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டு அணியும் ஒன்று இணைஞ்சிருக்காங்க. அதாவது ரெண்டு அதிமுக இருந்தது இப்போ ஒன்றா இருக்குது. திமுக என்ற தீய சக்தி கட்டாயம் நாங்கள் ஓய்ச்சே தீரணும்னு சொல்லிட்டு இந்த சபதம் ஏற்றிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஓ பன்னீர்செல்வம் நேர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலே போய் சந்தித்து இந்த முக்கிய பொறுப்பு வாங்கியிருக்காரு. அது என்ன பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போஸ் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றா முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் எனக்கு ஓ பன்னீர்செல்வம் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே கேட்டிருக்கிறதாக தகவல் இருக்குது. உரிமையோடு கேட்டிருக்கிறான்னு தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா அவர் அம்மா இருந்த காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்துருங்க ஓ பன்னீர்செல்வம். அவருக்கான தகுதி இருக்கா, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த முடிவு இந்த அளவுக்கு ஒரு எடுத்திருக்காங்கன்னா முடிவு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக ஒன் சைடாக இருக்குங்க. ஏன்னா இப்போவே கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக தான் வந்துட்டுருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜக கூட கூட்டணி சேர மாட்டேன்னு ஒரு பல கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவே இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், அதிமுக பிஜேபியில் கூட்டணி சேராதுனாங்க. இப்போ ரெண்டு அணியும் கூட்டணி சேர்ந்து கண்டிப்பாக இந்த வாட்டி 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு திமுக வீழ்த்த வேணும்னு சொல்லிட்டு கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அங்காளி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே தான் திமுக இருக்கிற உண்மையாக பிரச்சனைங்க. ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு சாதகம். ஓட்டு செதறது, அதிமுக ரெண்டாக போயிடுச்சு, கண்டிப்பாக ஓட்டு பிரிஞ்சு வீன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்று இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக செமையாக இருக்குங்க. 2026 தேர்தல் ஒரு அனல் பறக்கிற தேர்தல். இது வரைக்கும் வாழ்நாளில் இந்த வரலாற்றில் யாரும் பார்க்காத தேர்தலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் டிவிகே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்டேருந்து நிறைய வாக்குகள் நிறைய வருங்க. பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒரு 15-20% வாக்கு அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொறுத்துந்தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.